சூப்பர் கேர்ள் சிகப்பு, மஞ்சள், நீல சூரியன்கள் வழியா பறக்கிறவ. அவளோட படம் காஃபி கரை படிஞ்ச மாதிரி இருக்கக்கூடாது. பிக்சல்கள் மறையும், ஆனா அந்த வெளிச்சம் அது ஒரு லெஜெண்ட் மாதிரி ஒளிரணும். எங்களுக்கு நட்சத்திரங்களை, அதுவும் பிரபஞ்சத்தின் நெருப்பையே காட்டுவோன்னு வாக்கு கொடுத்தாங்க ப்ரோ. சும்மா ஏதோ ஸ்டார்ஸ் இல்ல, ஒரு புது டிசி யூனிவர்ஸோட காஸ்மிக் ஃபயர். அவங்க எங்களுக்கு நிறத்தை காட்டினாங்க, துடிப்பை காட்டினாங்க. காமிக்ஸ் புத்தகத்தில் இருக்கிற பிக்சல்ஸு ஒரு ஹை ஸ்டேக்ஸ் கேம்ல சரியான ஹெட்ஷாட் மாதிரி ஸ்க்ரீனை விட்டு வெளியே வரும்னு நம்பினோம். பீஸ் மேக்கர் பார்த்தோம், க்ரீச்சர் கமாண்டோஸ் பார்த்தோம். சூப்பர்மேன் பற்றின ஆரம்ப ஹைப்பே, நீலவானம், சிகப்பு அங்கி, உயிருள்ள உலகம் எல்லாமே வேற லெவல்ல இருந்தது. கடந்த காலத்தோட மங்கிய சகதி ஃபில்டர்கள் எல்லாம் செப்பு போச்சுன்னு நினச்சோம். ஆனால் சூப்பர் கேர்ள் உமன் ஆஃப் டுமாரோ ட்ரெய்லர் வந்து இறங்குச்சு. அப்போ எனக்கு என்ன தோணுச்சு தெரியுமா? ஹைப் இல்லை, எமோஷன் இல்லை, வெறும் ப்ரௌன் சேரு, அவ்வளோதான். எங்கே எப்போது நாம் இப்போ புது டிசியோட விடியல்ல நிற்கிறோம். இதில் ஒவ்வொரு கதையும் காமிக்ஸ்லேருந்து எடுக்கப்பட்ட ஒரிஜினல் சோர்ஸை கொண்டாடுறதா ஜேம்ஸ் கன் சத்தியம் பண்ணாரு. இது சும்மா ஒரு சின்ன படம் இல்லை, இது சூப்பர் கேர்ள். வெளிச்சம், நம்பிக்கை, பிரபஞ்சத்தோட நம்பிக்கை, இதோட அடையாளம். கோபம் ஏன்? ஏன்னா மாமா, நாம் பேசிகிட்டு இருக்கிறது பில்கி செவலி வரைஞ்ச மாஸ்டர் பீஸ் காமிக்ஸை பற்றி. அந்த காமிக்ஸை பாருங்க, அது ஒரு காஸ்மிக் ஆயில் பெயிண்டிங். ஆரஞ்சு சூரியன்கள், ஊதா நிற நெபுலாக்கள், வெள்ளை வெள்ளைன்னு தெரிகிற கிரிப்டோனியன் மெசேஜ், அது கண்ணுக்கே ஒரு விருந்து. ஆனால் ட்ரெய்லர் வரும்போது எல்லாமே கிரிப்டான், விண்வெளி, ஹீரோக்கள், தூசு எல்லாமே 90s கிராஃபிக்ஸ் பேரழிவு செட் பண்ண ஒரு சேர்த்த ஃபில்டருக்குள்ளே மாட்டிக்கிச்சு மாதிரி இருக்குது. இது ஒரு சாதாரண அழகியல் தேர்வில்லை, இது அந்த உணர்வுக்கு செஞ்ச துரோகம். இந்த டிசியு முழுக்க காமிக்ஸ் மாதிரி இருக்கணும்னு சொன்னாங்க. ஆனால் இது இந்த 10 ஆண்டுல வந்த எல்லா சலிப்பான சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் மாதிரியும் இருக்குது. முக்கியமான மோதல் கலர் கரெக்ஷன் மட்டும் இல்லை, இது தர நிர்ணயத்தில் வந்த அடி. ஒரு பக்கம் டிசியுவோட நியதி, துணிச்சல், நாங்கள் இனிமே கலருக்கு பயப்பட மாட்டோன்னு சொல்கிற மாதிரி ஒரு காட்சி இலக்கணத்தை அவங்க உருவாக்கிட்டாங்க. சூப்பர்மேன் பிரைமரி கலர் எனர்ஜியோட வர்றாரு. இன்னொரு பக்கம் சூப்பர் கேர்ள் ட்ரெய்லர், டிரெக்டர் தெரியாமல் ஸ்னைடர் ஃபில்டர் 1.0 போட்டுட்டு அதை அப்படியே ரெண்டர் பண்ணிட்டாரோன்னு தோணுது. கான்ட்ராஸ்ட் எங்கே? அவளோட சிகப்பு எஸ் எழுத்து தூசி படிஞ்ச பேட்ச் மாதிரி இல்லாமல் உண்மையிலேயே உயிருள்ள சிகப்பாக தெரிகிற அளவுக்கு சேச்சுரேஷன் எங்கே? என்னோட மனசு கத்துது. ஏன் இவங்க காஸ்மிக், எமோஷ்னல், கண்கொள்ளா காட்சிகளை உள்ளடக்கிய ஒரு கதைக்கு இருக்கிறதுலையே ரொம்ப சலிப்பான காட்சி கலவையை கொடுத்தாங்க? இது ஒரு ஏமாற்றம். இது லோபோ குத்துறதை விட வலிக்குது. கிரிப்டோ, ருத்தி, காஸ்மிக் பைத்தியக்காரத்தனம்னு எல்லாமே கொடுத்தீங்க. ஆனால் ஒரு டிசி படத்துக்கு ரொம்ப முக்கியம்னு ஒரு விஷயத்தை எடுத்துட்டீங்க, ஆத்மாவின் நிறம். இங்கே இருக்கிற எமோஷ்னல் தேவை என்னன்னா, ஒரிஜினல் கதையின் மேலே மரியாதை காட்டுவது. எங்களுக்கு நல்ல கதை மட்டும் பத்தாது, நாங்கள் விரும்புகிற ஆழமான ஆர்ட் ஃபீல் அந்த படத்துலேயும் இருக்கணும். காமிக்ஸில் சிகப்பு சூரியன் உலகத்தில் காலா நின்றுட்டு இருக்கும்போது அவளோட துக்கத்தின் பாரத்தையும் கிரிப்டானோட அழகான நினைவுகளையும் கலர் மூலம் உணர்வேன். அந்த கலர் தான் அவ இழந்த வாழ்க்கை. இந்த ட்ரெய்லரில் ப்ரௌன், கிரே, அசிங்கமான மந்தமான நிலை, இது அவளோட துக்கத்தை மலிவாக காட்டுது. அந்த அழிவை ஒரு சோகம் மாதிரி இல்லாமல் ஒரு சாதாரணமாக நிகழ்ந்த சம்பவம் மாதிரி காட்டுது. இது எமோஷனை வெறும் சலிப்பான சோகமாக குறைக்குது. துடிப்பில்லாத பயம், கான்ட்ராஸ்ட் இல்லாத துக்கம். நான் அவ இழந்த துடிப்புக்காக அழணும்னு நினச்சேன். ஆனால் இப்போ கான்ட்ராஸ்ட் இல்லாததால் காட்சிகள் மேலே எரிச்சல் தான் வருது. மில்லி ஆல்காக் அவ பீஸ்ட் மோடில் கலக்குவான்னு எனக்கு தெரியும். அவகிட்ட அந்த தீபரம் இருக்குது. ஆனால் அந்த குடிச்ச சூப்பர் கேர்ள் தருணத்தை, அந்த உணர்ச்சி கொந்தளிப்பை, சுற்றி இருக்கிற பின்னணி எல்லாம் 2 ஷேடு தூசியாக இருந்தால் அவளோட நடிப்பு எப்படி தாங்கும்? நீங்கள் உங்கள் நடிகையின் உணர்ச்சி தாக்கத்தை மந்தமான உயிரற்ற காட்சிகளால் சதி செய்கிறீங்க. இந்த ஒட்டுவத்த சலிப்பையும் ஒரே ஆள் காப்பாற்றலாம். அதுதான் எதிர்பாராத ட்விஸ்ட். இந்த படம் முழுசா ஒரு அழுக்கான மோசமான ஃபில்டரில் இருக்குன்னு வச்சுக்குவோம். ஆனால் லோபோ வரும்போது மட்டும் என்ன ஆகுது? லேசான தோல், பிரகாசமான சிகப்பு கண்கள், ஹெவி மெட்டல் லுக்கோட அந்த ஜேசன் மொமோவா. அவன் தான் கேலக்சிலேயே ரொம்ப கலர்ஃபுல்லான அராஜகமான பங்க் ராக் கேரக்டர். ட்விஸ்ட் என்னன்னா, லோபோ மட்டும் நியான் லைட்டிங்கில் இன்சேன் கலரில் வந்து சூப்பர் கேர்ள் மட்டும் இன்னும் அதே ப்ரௌன் சேத்துல இருந்தா அதுவே இந்த படத்துக்கு எதிராக அமைந்த ஒரு கடுமையான சினிமா விமர்சனம் ஆகிடும். அவன் உயிரோடு இருக்கிற ஒரு பஞ்ச் லைன் மாதிரி தெரிவான். இது நடக்கிற பட்சத்தில் இந்த வருஷத்தோட ரொம்ப சாவேஜான ட்ராலிங் இதுதான். இந்த கோபமான விமர்சனத்தின் முடிவு ஒரு மாற்றத்துக்கான கோரிக்கை. பயத்தில் டிசியும் மீண்டும் பழைய தப்புக்கே போயிடுமோன்ற பயம்லிருந்து சக்திக்கு,
ஒரு பிரத்யேகமான பார்வைக்கு உயிரோட்டமான சினிமேட்டிக் யூனிவர்ஸ் வேண்டும் என்ற சக்தி. நாம போகணும். இந்த படம் கார்டியன்ஸ் ஆஃப் தி கேலக்ஸி மாதிரி இருக்கணும்னு சொல்லல. ஆனா இது பில்கி செவலியோட ஆர்ட் மாதிரி இருக்கணும். உமன் ஆஃப் டுமாரோவோட கலர் ஒளியம் ஏத்தி இருக்கணும். இயக்குனரோட நோக்கம் ஆரம்பத்தை சோகமா காட்டணும்னா ஓகே. ஆனா அந்த துக்கத்தை அழகியல் ரீதியா காமிக்ஸ் மாதிரி காட்டுங்க. சலிப்பான பிரவுன் சயின்ஸ் ஃபிக்ஷன் மாதிரி இல்லாம. பாஸ், கலரை சரி பண்ணுங்க. இந்த படத்தின் ஆழத்தை, சக்தியை திறந்து விடுங்க. எமோஷனல் பயணத்துக்கு தகுந்த சினிமேட்டிக் ஃப்ளோவை கொடுங்க. மில்லி ஆல்காக் நெருப்ப கொண்டு வராங்க. ஆனா அவளை சுத்தி இருக்கிற உலகம் டல்லா, அசிங்கமா இருந்தா ஒரு காலி பிரவுன் ரூம்ல எரியிற ஒரு குட்டி தீக்குச்சி மாதிரி தான் தெரிவா.